ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓப்போ பிராண்டோட ஓப்போ a15 பற்றி அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஓப்போவோட பவர் பேங்கை கிவ்வே கொடுக்க போகிறோம். இது எப்படி நீங்கள் பெறுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் மிடியில் இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பவர் பேங்கை நீங்களும் பெறலாம். உங்களின் ஒருவர் இந்த பவர் பேங்கை பெறுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு இதில் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஓப்போவோட a15. இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3+32 GB இன்டர்னல் கொண்ட ஃபோன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா டைனாமிக் பிளாக். இதோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.19 Wh/kg. இது ஒரு மேட் இன் இந்தியா தான். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின், மேனுவல் கார்டு, வாரண்டி கார்டு அண்டு இந்த மொபைலுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்போதும் கொடுக்குற மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு மேலே ஸ்டிக்கரை ராப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை வெளில எடுப்போம். இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்க கேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மொபைலை பூட் பண்ணுவோம். பூட் பண்ணிவிட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆம்ப் கொண்ட ஒரு பவர் அடாப்டர் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இதோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இந்த மொபைலில் டைப் சி கிடையாதுங்க, வெறும் மைக்ரோ யூஎஸ்பி தான். ஓவராலாக பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ மொபைலை பற்றி பார்ப்போம். மொபைல் பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டோட 10 வெர்ஷனில் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஓப்போவோட கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா 7.2 அப்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபியூச்சரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான். பயங்கரமாக கிராச் ஆகும். நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட பிசிக்கல் ஓரண்டெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக், அதோட ஸ்பீக்கர் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கான ட்ரை கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டு அப்படிங்கிறது போட்டுக்கலாம். 256 GB வரைக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பட் என்னால் கேமராவில் எடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு கிளார் அடிக்குது. பயங்கரமாக கிராச் ஆகும் இந்த பேனல். நீங்கள் கவர் போட்டு யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடையாது, வெறும் ஹெச்டி ப்ளஸ் மட்டும்தான். 1600x720 வரைக்கும் நீங்கள் ரிசல்யூஷனில் வீடியோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா 269 ppi பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. கலர் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மொபைலில் டோட்டலாக 2 அன்லாக் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். மொத்தம் 2 அன்லாக் கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா கலர் வாய்ஸ் 7.2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோட், ஐ கம்ஃபோர்ட் போன்றவை வச்சுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஐக்கான் நீங்கள் ஸ்டைல் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேக் சைடில் 3 கேமரா ப்ளஸ் எல்இடி ஃப்ளாஷோடு இருக்குது. இதில் 13 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வருது. f2.2 அப்ராச்சரில் இருக்குது. இதில் டிஜிட்டல் ஜூமெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது f2.4 அப்ராச்சரில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா f2.4 அப்ராச்சரில் தான். இதோட பார்த்தீங்கன்னா நைட் மோட், பனோரமா, போர்ட்ரேட் மோட் போன்றவை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா f2.4 அப்ராச்சரில் கொடுத்துருக்காங்க. இதை நான் சன்லைட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சன்லைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பிரைட்டாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 400 nits வரைக்கும் நீங்கள் பிரைட்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைடில் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் தான் இருந்துச்சு டிஸ்பிளே. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு நார்மல் பவர் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P35 ஒரு கேமிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு பார்த்தீங்கன்னா 2.3 GHz வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஓகே, ஓவராலாக ஓப்போ A15 பற்றி நம்ம பார்த்தாச்சு. பார்த்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியலங்க அந்த இடத்துல. ஏன்னா பேக்கில் கொடுத்துருக்க பேனலும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சேமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு கரெக்டாக வந்து நம்மளால் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்க பவர் அடாப்டர் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பவர் அடாப்டர் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த ரெண்டு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ட்ராபேக்ஸுங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் வந்து 10,990 rupees. பட் இப்போ ஆஃபருக்கு நவம்பர் 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,490 rupees சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3+32 GB வேரியண்ட்டுங்க. ஹலோ நண்பர்களே, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தோம் கிவ்வே பற்றி. இந்த கிவ்வே வந்து எப்படி பெறுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குங்க. எல்லா யூடியூப் சேனல் மாதிரி தான் நாங்களும் பேசிக்காக சில விஷயத்தை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கொண்டு வந்திருக்கோம். இந்த கிவ்வே பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 4 to 14 வரைக்கும் நடத்துகிறோம். 11 நாள் நடத்துகிறோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வாய்ஸ்டெக் 360 வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பேஜ் அப்படிங்கிறது வந்துடும். அது மூலமாக நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். தேடா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து நீங்கள் 2 வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த ஓப்போ A15 அன்பாக்சிங் வீடியோவும், இன்னொன்று உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குமோ நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து உங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஹேஷ்டாக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு ஐ லவ் வாய்ஸ்டாக் அப்படின்னு போட்டு உங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்மிங் 15 நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் சொன்ன அந்த பர்சன்ட்டை கண்டிப்பாக இந்த 3 விஷயத்துக்கான ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் பர்சன் ஒருத்தங்களை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் கிவ்வே வந்து பெறலாம். தேங்க்யூ.